ஊருக்குள் திருப்பி விடப்பட்ட அடையார் கிளை கால்வாய். மக்கள் மீது பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு ஏன் கோபம்? அரசியல் பின்னணிக்கு அரசு அதிகாரிகள் உடந்தையா? மக்களின் அவல நிலை இந்த வருடமும் தொடருமா? மக்களின் குரல். தாம்பரம் மாநகராட்சி பழைய பெருங்களத்தூர் வார்டு எண் 55 பொதுப்பணித்துறை நீர்வளத்துறைக்கு சொந்தமான அடையார் கிளை கால்வாய் சர்வே எண் 341 உட்பிரிவு 2 மற்றும் சர்வே எண் 342 279 தற்போது தாம்பரம் மாநகராட்சி சார்பில் ஒப்பந்தம் விடப்பட்டு சுமார் 70 அடி அகலம் கொண்ட கால்வாய் 10 அடி அகலத்திற்கு மட்டுமே தூர்வாரும் பணி நடைபெற்று முடிந்தது. மேலும் இந்த கால்வாய் பாரதி நகர் பாப்பன் கால்வாயில் செல்ல வேண்டிய வழித்தடத்தில் கரையை கரைத்து மண் அடித்து மூடிய ஒப்பந்ததாரரை அணுகி கேள்வி கேட்டபோது அரசு ஒப்பந்ததாரர் 55 வார்டு கவுன்சிலர் மீதும் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் மீதும் மண்டலம் 4 மேலாளர் வீரமணி, பொறியாளர் துறை தங்கதுரை ஏஇ ஸ்கொயர், வெங்கடேசன் ஏஇ, திருமலை ஏடபிள்யூ என அனைத்து அதிகாரிகளின் ஆணைப்படி இப்பணி நடைபெறுகிறது. மேலும் தகவலுக்கு அரசு அதிகாரிகளிடம் பேசிக்கொள்ள அதிகார உச்சத்தில் தெரிவித்தார். அப்போது பொதுமக்கள் சார்பில் மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் நாஞ்சில் மனோகரன் PWD குஜராத் ஏஇ மற்றும் மகேந்திரன் ஏடி, பலராமன் ஆரை அவர்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் அளித்த போது ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக தெரிவித்தும் இப்பணி சம்பந்தமாக இன்று வரை நடவடிக்கை எடுக்காத பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உடந்தையாக இருந்து வருகின்றனர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலை தொடருமேயானால் பழைய பெருங்களத்தூர் பகுதியில் மக்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கும் நிலை அதிகாரிகளின் அலட்சியத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கு வசிக்கும் மக்களின் நிலை கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் தனிப்பிரிவில் புகார் அளித்தும் PWD நடவடிக்கை எடுக்க தயக்கம் ஏன்? அரசு துறையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இயங்கி வருகின்றனரா? மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்களா அரசு அதிகாரிகள்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஹலோ சார், வணக்கம் சார். என்னுடைய பேர் நாஞ்சில் மனோகரன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இதான் சார் உங்க நம்பர் தந்தாங்க. அவங்களே சார் வேலூர்ல இருக்காங்கல்ல. அப்படியா? ஆமா சார், அவங்க தான் கொடுத்தாங்க. சார், ஒன்னும் இல்லை, ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஆல்ரெடி அந்த 341 பெருங்களத்தூர் நீங்க தான் சார் உங்க பெட்டிஷன் படிச்சேன். சரிங்க சார், சரிங்க சார். அதாவது அதான் பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தேன் அந்த பேப்பரை, எனக்கு ஃபார்வர்ட் ஆகி வந்தது. சரிங்க சார். ஆக்சுவலி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொல்றேன், அதை கரெக்டா நீங்க சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். 341/2ன்றது சேனலு காவா. நம்ம காவாவை வந்து ஒரு 10 அடியா அபகரிச்சு எடுத்திருக்காங்க. அதுல அது அனுமதிக்கவே முடியாது சார். காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. அவங்க இந்த சொரு காம்பவுண்ட் இருக்கலாம் சார். டெஃபினட்டா இட் வில் பி ரீசர்வேடு. இஃப் தேர் எனி என்க்ரோச்மென்ட் இட் வில் டெஃபினெட்லி எவிக்டட். 100% எவிக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்ப என் பார்ட் ஆஃப் இதுல நான் சொல்லிடுறேன் சார், என்ன பண்ணணும்ன்றது நான் சொல்லிடுறேன். நான் ஒரு லெட்டர் இமீடியட்டா எழுதி அதை சர்வே பண்றதுக்கு தாசில்தாருக்கு ஒரு இது கொடுத்துடுறேன். சரிங்க சார். அதை சர்வே பண்ணிட்ட பிறகு இஃப் எனி என்க்ரோச்மெண்ட் காம்பவுண்ட் வால் அது வாட்டர் பாடியில வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் பி ரிமூவ்டு. 100% ரிமூவ்டு. ஒரு இது நம்ம